இந்த மாதம் ஒரு விஷயத்துல கவனமாய் இருக்கணும். தொழில் நடக்குது, அது சாப்பாட்டுக்கே போதுமானதாக இருக்குது. ஆனா பெருகி என்ன செய்தில்ல, காணப்படுதில்லை. 2 விஷயத்துல கவனமாய் இருக்கணும். ஒன்று, பெருகி காணப்பட வேண்டும் என்பதிலே கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை விருதாக்க கூடாது. விருதாக்குறா என்ன, வீண் செய்யக்கூடாது. ஏனென்றால் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். நம்முடைய களஞ்சிய சாலைகளை திறந்து விடுகிறவர் ஆண்டவர். அவர் ஆசீர்வதிக்கிற பொழுது என்ன செய்யணும், ஆசீர்வாதங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஆசீர்வாதத்தை விருதாக்கினவர் ஏசா. தன்னுடைய கையில இருந்த ஆசீர்வாதத்தை, தலைப்பேரை பசிக்காக என்ன செய்தான், விற்று விட்டான். அதனால என்ன நடந்தது, அவன் நாடோடியாக அலைந்து திரிந்தான். கவனமா கேளுங்க, ஏசாவின் இடத்துல 400 யுத்த வீரர்கள் இருந்தார்கள். ஏசாவை போல வேட்டையாட யாக்கோப்புக்கு தெரியாது, அவ்வளவு நல்ல வேட்டைக்காரன். ஆனால் இந்த ஏசா ஆசீர்வாதங்களை விட்டு விட்டான். நீங்க நல்ல தொழிலாளர்கள், நல்ல முயற்சியாளர்கள், நல்ல கடினமான உழைப்பாளிகள், சோம்பேறிகள் இல்லை. ஆனா தேவன் தருகிற ஆசீர்வாதம் உங்களிடத்துல பெருகல்ல. கவனமா கேளுங்க, இந்த ஏசா யாக்கோப்பை சந்திக்க வருகிற பொழுது 400 ஈட்டி வீரர்களை கொண்டு, யுத்த வீரர்களை கொண்டு வருகிறான் என்று கேள்விப்பட்டார். உடனே யாக்கோப்பு அதிகமான பொருட்களை, ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள், வேலைக்காரர்களை எல்லாம் இந்த ஏசாட்ட அனுப்பினான். ஏசாட்ட அனுப்பிட்டு ஜெபம் பண்ணினா, ஆண்டவர் ஏசாட இருதயத்தை மாற்றினார். ஏசா வந்து கட்டி தழுவினான். அப்பொழுது யாக்கோபு சொன்னார், இந்த பரிவாரங்களை எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்க என்று சொன்னார். அதுக்கு ஏசா ஒரு வார்த்தை சொன்னார், என்னிடத்துல இவைகள் எல்லாம் அதிகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. என்னிடத்துல இவைகள் எல்லாம் அதிகமாய் இருக்கிறது, ஆனால் ஆசீர்வாதம் உன்னிடத்துல இருக்கிறது. கவனமா கேளுங்க, இந்த பொருட்கள், ஐஸ்வர்யங்கள் மட்டுமில்ல பெருகுதல், அது மட்டுமில்ல ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிளெஸிங்ஸ், கர்த்தருடைய கூட இருந்து நடத்துகிற கரம். கர்த்தர் வலது பக்கமும் இருப்பார், இடது பக்கமும் இருப்பார். அல்லேலூயா. விசுவாசிங்க, கர்த்தர் எப்படி இருப்பார், வலது பக்கமும் இருப்பார், இடது பக்கமும் இருப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். புரிஞ்சு கொள்ளுங்க, ஆசீர்வாதம் பெருகணும். ஆமென்.